இந்த இந்த சம்பந்தமாக ஹதீஸ்லேயே இன்னும் ஒரு செய்தி ஒன்று வரும். அந்த அந்த செய்தியையும் தப்பாக வழங்கியிருக்கிறதுனால அதையும் சொல்லிட்டு நம்ம வருவோம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டால், சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க யாரையும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். 10 பேரில் ஒரு ஆள் சாத் இப்னு அபி வக்காஸ் என்பவர் சொர்க்கவாசிகள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டதில் 10 பேரில் ஒரு ஆள். நான் 3 பேர் இஸ்லாத்தில் இருக்கும்போது நான் 3வது ஆளாக இருந்தேன்னு அவர் சொல்லியிருப்பார். அவருடைய வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, அதில் இருக்கிறது. அந்த சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த அலி முஆவியா சண்டை வரும்ல, அந்த ஒட்டகப்போர் நடக்குது, சிஃபின் யுத்தம் நடக்கும் இல்லை, அந்த சண்டையின் போது இங்கிட்டும் சேர மாட்டார், அங்கிட்டும் சேர மாட்டார். இந்த விளையாட்டு நான் வரல, முஸ்லீம்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற விஷயத்துக்கு நான் அலிக்கும் சப்போர்ட்டாக வரமாட்டேன், முஆவியாவுக்கும் சப்போர்ட்டாக வரமாட்டேன்ட்டு அவர் நின்றவர் யார்? சாத் இப்னு அபி வக்காஸ். இப்படிலாம் கூட கேட்பார், என்னை சண்டை கூப்பிட்றீங்களப்பா, சண்டை கூப்பிட்றதா இருந்தால் எனக்கு ஒரு வாள் இருந்தால் சொல்லு, அந்த வாள் என்ன செய்யணும், இவன் காஃபிரு, இவனை கொல்லுன்னு அந்த வாள் என்கிட்ட பேசணும். அப்படிப்பட்ட ஒரு வாள் எனக்கு கொடுத்து என்ன நான் சண்டைக்கு வர்றேன், அப்படி நம்ம காஃபிரை கொள்கிறேன், நீ முஸ்லீமை கொள்றவங்களை கூப்பிட்ற அப்படின்ட்டு என்ன செய்வார்? சாத் இப்னு அபி வக்காஸ் மறுத்துருவார். அந்த அவர் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி தான் இதில் வருது. இது அலி சம்மந்தப்பட்டது அதில் இருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டால், முஆவியா சாத் இப்னு அபி வக்காஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்போ நீ இந்த அலியை ஏச மாட்டியா? அபுத்துராபுன்னு ஒரு செல்ல பேர், மண்ணின் தந்தைன்னு. அபுத்துராபை நீ ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா பின்னாடி ஒரு ஹதீஸில் வரும், அதை விளக்குறேன். அபுத்துராபை நீ ஏச மாட்டியா அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? உஸ்மானை கொன்றாளுக்கெல்லாம் அவர் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு, நீ அவரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியப்பான்னு கேட்குறாரு. முஆவியா சாத் இப்னு அபி வக்காஸுங்கிறவங்களை சந்தித்து என்ன செய்கிறாருன்னா, சாதை நீ ஏன் ஏச மாட்டேங்கிற, மனாக்க அன் தசுப்ப அபுத்துராபை அலியை, அபுத்துராப்னா அலியை ஏன் நீ ஏச மாட்டேங்கிறாய், ஏன் அப்படி கேட்குறாருன்னு கேட்டால், அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மீது இருக்கிறது. அந்த உஸ்மான் கொலையை ஒட்டின விஷயம், அதுக்கு பிறகு அவர் பக்கத்தில் வைத்திருந்த ஆட்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் செயல் சரியில்லைலப்பா, நீ ஒரு சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்ட ஆள் தானே, நீ அதை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சாத் இப்னு வக்காஸ்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் 3 விஷயம் எனக்கு ரசூலுல்லாஹ்ட்டருந்து அறிந்த ஒரு 3 விஷயம் இருக்கிறது, அந்த 3 விஷயம் இருக்கிறதுன்னு அவரை நான் பேச மாட்டேன். அதான் நம்மளும் சொல்கிறோம், அவர் செஞ்ச தவறுகளையெல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது. 3 விஷயம் இருக்கும்பொழுது அவர் நம்ம ஏசக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்றவர்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லி என்ன செய்கிறாருன்னா 3 விஷயத்தை சொல்கிறார். 3 விஷயம் என்னன்னு கேட்டால், முதலாவது விஷயம் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், எது ஹாரூன் விஷயம் சொல்கிறோம்ல, முதலாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ எனக்கு பதிலாக நீ ஹாரூனுக்கு மாதிரி எனக்கு இருக்கிறாயின்னு சொன்னாங்கல்ல, அதை நான் கேட்டதுக்கு பிறகு நான் எப்படி அவரை ஏசுவேன்? இவர் சொல்கிறார், அவர் ஏச சொல்கிறீங்க, அவருக்கு ஒரு நற்சான்று ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பிறகு நான் எப்படி ஏசுவேன்னு என்ன செய்கிறாரு? அவர் சொன்னார், இதே நான் கேட்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நானே கேட்டிருக்கிறேன், அதனால் நான் அலியை அவர் என்ன செஞ்சுருந்தாலும் சரி அலியை நான் ஏச முடியாது அப்படின்றார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு செய்தி நான் கேட்டிருக்கிறேன். என்ன செய்தி? அந்த ஹைபர் யுத்தத்தின் போது அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு ஆள்கையில் நான் அந்த கொடியை கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு அலிகிட்ட தான் கொடுத்தாங்க, இதை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன், அப்படி அல்லாஹ் ரசூல் விரும்புகிற ஒரு கையில் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு நான் எப்படி அவரை ஏசுவேன்? அவர் செஞ்சதெல்லாம் மன்னிச்சான்னு தான் எடுத்துக்கிறேன்னு, அதை எப்படி நான் ஏசுவேன்டா? ஏசுவதற்குரிய கிரவுண்ட் இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன செய்கிறாரு? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு நற்சான்று சொல்லிட்டாங்களேன்னு அதை சொல்கிறார். 2 விஷயம் சொல்கிறார். 3வது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வசனம் இறங்குது. எந்த வசனம்? ஃபக்குல் தஆலவ் நதுவ அபுனாக்கும், எங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளையும் கூப்பிடுங்க, நிசானா நிசாக்கும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் கூப்பிடுங்க, அம்புசன முபாகலாவுடைய ஆயத்து. அதாவது பிரச்சனைக்கு உள்ள விஷயம் வரும்போது கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கான்னு சொல்லும் பொழுது, உங்கள் கொள்கை சரியா எங்கள் கொள்கை சரியா என்பதற்கு ஒரு முபாகலா அழைப்பு விடப்படுகிறது. என்ன முபாகலா? நீ உன் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வா, நான் ஏன் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வர்றேன், உங்கள் வீட்டு பொம்பளைன்னா மனைமாறு தான், உங்கள் வீட்டு மனைமாரெலாம் நீ கூட்டிகிட்டு வா, எங்கள் வீட்டு பெண்களை நான் கூட்டிகிட்டு வர்றேன், வந்துட்டு என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை, யார் பொய்யராக இருக்கிறாங்களோ அவங்க மீது லானத்து உண்டா. அந்த வசனம் இறங்குகிறது. இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த 4 பேரையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லி, இறைவா இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள், இவர்கள் என் குடும்பத்தார்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அப்போ அந்த உங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைய எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க,
உங்கள் பெண்களை எங்கள் பிள்ளைய பெண்களையும் கூட்டிகிட்டு வருவோம், எல்லாருமா கூடி என்ன செய்வோம், யார் பொய்யராக இருக்கிறாங்களோ அவங்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டுமாக என்று நம்ம துவா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இறங்குதில்ல. அந்த வசனம் தான் ஆல இம்ரானில் 63வது சூறாவில் 61வது வசனம். அந்த வசனம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் என்னுடைய அகல பைத்துகள், யார், இந்த ஹவுலாய் அகலி, இவங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு இருக்குது. அப்போ அலியை வந்து என் குடும்பத்தார்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்லப்பா, நான் எப்படி ஏசுவேன்? அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த 4 பேரையும் அழைத்து இவங்கெல்லாம் என்னுடைய அகல குடும்பத்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாரை என் குடும்பத்தார்னு சொல்லிவிட்டார்களோ அவர்கள் எதுக்கு நான் போட்டு ஏசணும்? இந்த 3 விஷயத்தினால எனக்கு தடையாக இருக்குது. மற்ற நான் ஏசருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 விஷயத்தை நான் எனக்கு அதெல்லாம் கேட்டுவிட்டேன். ஒன்று ஹைபரில் சொன்னதை கேட்டுட்டேன், இன்னொன்று வந்து அந்த போருக்கு போகும் பொழுது, தபுக்கு போகும் பொழுது இவரை வந்து ஹாரூன் மாதிரி உன்னை நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை கேட்டுவிட்டேன். 2வது இந்த முபாலாவுடைய வசனம் இறங்கும் பொழுது நான் வந்து இவங்கன்னா என்னுடைய குடும்பத்தார்னு சொல்லிட்டாங்க இப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு ஏச மாட்டேன்ட்டார். நான் ஏச முடியாது. அவருடைய சில விஷயங்களை நற்சான்ற அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது அவரை போய் நான் ஏச தயாராக இல்லை, அவர் என்ன செஞ்சுருந்தாலும் நான் ஏச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார். அப்போ இந்த விஷயத்தில் வச்சுக்கிட்டு இதில் வந்து இது உண்மை தான். இது அவர் வந்து அந்த அலி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த விஷயத்தை வந்து அவருடைய சிறப்புக்குரியதாக எடுத்துக்கொண்டதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது இவங்க தாங்கன்று சொல்கிறாங்க. இவங்க மட்டும்தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்வது வந்து இவங்க தான். ஒரு ஆளுடைய குடும்பத்தார் என்று சொல்வது வந்து யாரை குறிக்கும் என்பதில் இந்த விஷயத்தை விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த வழிகட்ட கூட்டத்தார்களும் ஷியாக்களும் இந்த பரைலவிகள் என்று சொல்லக்கூடிய கபர் வணங்குகிற கூட்டத்தார்களும் அலி அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் போற்றுகிறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, அகல பைத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அகல பைத்துனா வீடு, அகல பைத்துனா வீட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த அகல பைத்துங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்தை நம்ம வந்து மதிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அலியை போற்றுவதற்காக வேண்டி இந்த ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதனால் இந்த அகல பைத்துண்டா என்னங்கிறது விளங்கிக் கொள்ளணும். அவரும் ஒரு அகல பைத்தில் வருவார் என்பது விஷயம் வேறு. ஆனால் அகல பைத்துன்ற விஷயம் வந்து எதுக்கு அகலு என்று சொன்னாலும் அகல பைத்து என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அதாவது என்னுடைய அகலு அகலி, என்னுடைய அகலு என்று சொன்னாலும் அகலு பைத்தி என் வீட்டுடையவர்கள் என்று சொன்னாலும் ஒரு அர்த்தம் தான். என்னுடைய குடும்பத்தார் என்பது எதை குறிக்கும்? என் மனைவி, என் மக்கள், அந்த மாதிரி உள்ளவங்களை குறிக்கும். அது என் வீட்டை சேர்ந்தவர்கள் என்பது அப்படித்தான் எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ அகல பைத்து அகலுங்கிற வார்த்தை வந்து மனைவிமார்களை நீக்கிட்டு அகல பைத்து சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அகல பைத்து பக்கம் நிற்கணும். அகல பைத்து ஆயிஷா தானப்பா, மனைவி தானே முதல்ல அகல பைத்து. அகல பைத்துனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது ஒரு மனிதருடைய குடும்பத்தார் என்பதே மனைவிக்கு தானே ஃபஸ்ட்டு சொல்லப்படுது. அப்புறமேல அவங்க மூலமாக உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு 2வது தானே சொல்லப்படுகிறது. அவங்களும் வருவாங்க. அகல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரில் ஹசன் ஹுசைன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அலி ஃபாத்திமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தார் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது வந்து இவங்களைத்தான் குறிக்கும், அவங்க மனைவிமார்களை குறிக்காது, இன்னும் பலரை குறிக்காது என்று இந்த ஷியாக்களுடைய கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏராளமான அகலு பைத்துகளை எல்லாம் காஃபிராக்கி விட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து நம்ம அகல பைத்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், அதனுடைய மீனிங் என்ன, அகல பைத்துங்கிறது குர்ஆன் ஹதீஸில் என்னென்ன அர்த்தத்தெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இப்போ அகலுன்றாலும் அகல பைத்து ஒரே அர்த்தம் நல்லா விளங்கிக்கிறணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஆளு முஹம்மதுங்கிறீங்கள, ஆளு என்றாலும் அகலு என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆளு முகமதுனா முகமதுடைய குடும்பத்தார் மீது செலவாத்து சொல்கிறோம். முகமதுடைய குடும்பத்தார் என்றால் யார்? முகமதுடைய மனைவிமார்களும் முகமதுடைய பிள்ளை குட்டிகளும் அவங்கள சேர்ந்தவங்களெலாம் அதில் சேர்ந்துருவாங்க. அதுதான் ஆள். அப்போ ஆளு அகல பைத்து எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நம்ம செலவாத்தில் ஆளுன்னு போடுறோம். பொதுவாக அகலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அகல பைத்துன்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அகல பைத்து என்று என்னுடைய அகல பைத்து என்று சொன்னாலும், என்னுடைய அகலு என்று சொன்னாலும், என்னுடைய ஆள் தமிழ் ஆள் இல்லை, அரபில் ஆள், அலிஃபு டபுள் அலிஃபு லாம் அந்த மாதிரி உள்ள ஆள் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் 3க்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது சம்மந்தமாக குர்ஆன் ஹதீஸில் உள்ள அந்த வாசகங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 5வது சூறாவில் 89வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து சத்தியம் செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் முறிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பரிகாரம் கொடுக்கணுங்கிற அல்லாஹ். ஒரு சத்தியம் பண்ணிட்டோம், சும்மா சொன்னால் அது வந்து நிறைவேற்றாட்டி குற்றத்தில் வராது, வாக்குறுதி சாதா வாக்குறுதியில் வந்துடும். அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாமல் போச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் சத்தியத்தை வந்து அல்லாஹ் வேற தப்பாக பயன்படுத்திட்டீங்க. சத்தியம் செஞ்சுட்டு உங்களுக்கு நிறைவேற்ற முடியலை, அது ஒரு குற்றம். அது குற்றத்துக்கு என்ன செய்யணும்னா ஒரு பரிகாரம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லித்தர்றான். என்ன பரிகாரம் சொல்கிறான்னு கேட்டால், இப்போ கஃபாரத்துஹு, அதுக்குரிய பரிகாரம் என்னவென்று சொன்னால், இத்ஆமு அஷரத்தி மசாக்கீன, 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. இத்ஆம்னா உணவளித்தல், அஷரத்து மசாக்கின்னா 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும். அது என்ன மாதிரி உணவளிக்கணும்னு கேட்டால், மின் ஔசத்தி மா துத்தைமுன் அகலிக்கும், உங்களுடைய அகலுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவளிப்பீர்களே அதில் நடுத்தரமான உணவு அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் போடுறான். மற்றது ஆடை 10 பேருக்கு ஆடை அணிவது அல்லது அடிமை விடுதலை செய்வது அல்லது வந்து இது எல்லாமே கிடைக்காட்டி 3 நோன்பு வைப்பதுன்னு அது மொத்த விஷயம் இருக்குது. நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் அகலுன்னு வருது. உங்களுடைய அகலுகளுக்கு உங்களுடைய அகல பைத்துகளுக்கு என்ன உணவளிப்பீர்களோ அந்த உணவை கொடுங்க. நம்ம 10 பேருக்கு உணவு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பழைய சோறை கூட அந்த 10 பேருக்கு நீ கொடுக்கக்கூடாது. சத்தியத்தை முறித்து பரிகாரம் கொடுக்குறதா இருந்தால் நீ சாப்பிட்றதுலேருந்து கொடுக்கணும். நீ என்ன தரத்தில் இருக்கிறியோ, நீ பழைய சோறு சாப்பிட்ற ஒருத்தனாக இருந்தால் தண்ணியை ஊற்றி வச்சு நான் கஞ்சி தான் குடிப்பியா, நீ அதை கொடுத்து 10 இலை கொடு. நீ நல்லா கரிச்சி பொறிச்சு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக அந்த மாதிரி சாப்பாடை கொடு. நீ என்ன மாதிரி சாப்பிட குடும்பத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாயோ அதை கொடுன்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பங்கிற யாரை குறிக்கும்? மனைவியை தானே குறிக்கும். அவங்க அலி ஃபாத்தியாவெல்லாம் கல்யாணம் பண்ணி தனியாக போயிடுவாங்களே. உணவளிக்கிற ரசூலுல்லாவுடைய வேலையாக இருக்காத. ஒருத்தன் உணவளித்தல் வேலை என்பது வந்து குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்க ரெக்கம் முளைச்சிருச்சுன்னு அவங்கவுங்க போயிடுவாங்க, அவங்கவுங்க பார்த்துக்குருவாங்க அவங்க வேலையை. இப்போ வந்து ரசூல்லா வந்து அலிக்கு உணவளிக்கிற பொறுப்பில் உள்ள ஆளா? ஃபாத்திமாவுக்கு உணவளிக்கணுமா? ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு அது வாப்பா அலிக்கு தானே அது கடமை. அப்போ ரசூல்லா யாருக்கு உணவளிக்க கடமைப்பட்டவங்க? அவங்க மனைவிமார். ஆயிஷா அந்த மாதிரி உம்மு சலமா அந்த மனைவிமார் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து ரசூல்லா வந்து உணவளிக்க கடமைப்பட்டவங்க அந்த அகலுங்கிறது. அப்போ அகலுங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு வழங்கும் உணவில்ங்கிறான். இந்த குடும்பத்தாருக்கு வழங்கும் உணவு என்பது பொண்டாட்டிக்கு வழங்குற உணவு தானே. பொண்டாட்டியோடு சேர்ந்து பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவங்கள அடங்கிடுவாங்க, அவங்களுக்கு பிரித்து பார்க்க இயலாது. அவங்க தனியாக கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க அடங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த அகலுங்கிற வார்த்தை மனைவியை குறிக்குமா குறிக்காதா? ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அகல பைத்துங்கிற வார்த்தை வந்து ஆயிஷா நாயை குறிக்காது. ஆயிஷாவெலாம் காஃபிருன்றுவாங்க, அகல பைத்தை காஃபிருன்றுவாங்க, அலி தான் அகல பைத்துமாங்க. இவங்க நம்ம என்ன சொல்கிறோம், அலி அகல பைத்தில் வருவார், அது 2ஆம் நிலையில் வருவார். ஃபஸ்ட்டு நிலையில் வர்றது யாருன்னா மனைவிமார்கள் தான். 589 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய மகன் அகல பைத்தில் வருவாருன்னா வருவார். ஏன்னு கேட்டால் நூஹ் நபி என்ன செய்வாங்க, அல்லாட்ட வந்து துவா செய்வாங்க, அவன் பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஏற்றுக்கிற மாட்டான். அப்புறம் என்ன செய்யணுன்னு கேட்டால் அந்த கப்பலில் செஞ்சு தண்ணி தலைக்கு மேலே தண்ணி ஏறி அவன் மூழ்கடிக்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவான். அப்போ என்ன செய்வார் நூஹ் நபி, இன்னபுனி மினகலி, இறைவா என்னுடைய மகன் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சேங்கிறார். மகன் வந்து தந்தையை என் அகலுங்கிறார், என்னுடைய அகலு தானே அவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அகலு கிடையாதுட்டான். மகனாக இருந்தாலும் கொள்கையில் இருந்தால் தான் குடும்பத்தில் வர முடியும். அவன் எப்போ உன்னை எதிர்த்துட்டு வேறு கொள்கைக்கு போயிட்டானோ அவன் லைசமின் அகலிக்கேன்ற அல்லாஹ் சொல்லிடுறான். புள்ள குட்டிகள் வருவாங்க, எது வரைக்கும் வருவாங்க? அவங்க அந்த கொள்கையில் இஸ்லாத்தில் நபிமார்கள் போதிச்ச மார்க்கத்தில் இருந்தால் தான் அந்த கொள்கையில் இருப்பாங்க, இல்லைன்னா அகலில் வரமாட்டாங்க என்பது 11:45 இருக்கிறது, 11:46 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ யூசுப் நபியுடைய சம்பவத்தை வந்து 12வது சூறாவில் முழுசுமே அதுதான் சொல்லுகிறது. நமக்கு இந்த 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த யூசுப் நபியுடைய அந்த எஜமானி இருக்காங்கல்ல, அவங்கள வீட்டில் வச்சுருந்தவங்க, அந்த எஜமானி என்ன செய்வாங்கன்னா அந்த யூசுப் நபியோட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவர் தப்பிச்சு ஓடுவார். ஓடினவுடனே என்ன செய்யணும்னா அவரை சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க. சட்டை வந்து இழுத்தவுடனே என்ன செய்வாங்கன்னா கதவை திறந்தால் அந்த பெண்ணுடைய கணவர் வாசலில் நிற்பார். வந்தவொடனே என்ன செய்வாங்க, அந்த பெண் அப்படி பிளேட்டை மாற்றிடுவாங்க. யூசுப் நபி தான் இவங்களை விரட்டிட்டு வந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே
பிளேட்டை மாற்றி இவர் மேலே பழைய தூக்கி போடுவாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த பெண் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். காலத் அந்த பெண் சொன்னால் மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக்க, உங்கள் அகில் விஷயத்தில் தப்பாக நடந்து கொண்டாரே அவருக்கு என்ன கூலி என்ன தண்டனைன்னு கேட்குறாங்க. அகில் பொண்டாட்டிக்கு தான் அகிலுண்டு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால் உன் அகிலாக நான் இருக்கிறேன். அப்போ அகல்னா புள்ளண்டு அர்த்தமா பேரண்டு அர்த்தமா? அகல்னா மனைவின்னு அர்த்தம். அப்போ அந்த பெண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யூசுப் நபியை கெடுக்க பார்த்த அந்த பெண்ணு சொல்லுது மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக்க சூஅன், உன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அதாவது உன் மனைவிடத்தில், இந்த அகலுக்கு மனைவின்னு தான் இங்கனுக்குள்ள அர்த்தம். உன்னுடைய மனைவியாகி என்னிடத்தில் தப்பாக நடந்த இந்த ஆளை என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குது. நமக்கு அந்த பொண்ணு பொய்வாதம் பண்ணுறாங்கிற விஷயம் வேறு. பொய்வாதம் பண்ணினாலும் மொழிக்கு அர்த்தத்துக்கு அதுக்கு அதுக்கு இது ஆதாரமாக காட்டலாமே. அகலுங்கிற வார்த்தை வந்து எதுக்கு உள்ளது? மனைவிங்கிற அர்த்தத்தினா அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த கணவர் அப்படி தானே அது புரிஞ்சு கொள்கிறாரு. அப்போ இந்த அகலுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மனைவி தான் வருவாங்க என்பதற்கு இந்த 12:25 வந்து என்ன செய்யுது அந்த பெண்ணு மன் அராத பி அஹ்லிக்க சூஅன், உன்னுடைய மனைவியிடத்தில் என்று சொல்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய அகிலிடத்தில், அகிலு என்கிற வார்த்தையை போடுறாங்க. உன்னுடைய அகிலு இடத்தில் தப்பாக நடந்து கொண்டாலே என்ன செய்ய போகிறான்னு கேட்குது. அப்போ அகலுடைய அர்த்தத்தை நம்ம இதிலேருந்து விளங்கி கொடுக்குறோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மூசா நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஓடி போனாங்கல்ல, ஒரு ஆளை அடித்தவனும் செத்து போயிட்டான், கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்கன்னு ஓடி போயிட்டாங்க. ஓடின பிறகு அப்போ அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறார், அந்த அவர் அடைக்கலம் கொடுத்தவர் வந்து என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அதுக்கு மகரா என்ன செய்யணும்னு கேட்டால் 8 வருஷம் நீ வந்து என்கிட்ட வேலை செய்யணும், முடிஞ்சால் வந்து 10 வருஷம் கூட இருந்துக்க, 10 கட்டாயம் கிடையாது, 8 வருஷம் தான் ஓம் விருப்பம், ஆனால் 8 வருஷம் நீ வேலை செஞ்சீங்கன்னா என்னுடைய மகளை வந்து உனக்கு 8 வருஷம் வேலை செய்கிறது மகரு. 8 வருஷம் வேலை செஞ்சு அவருடைய வயலில் வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு அந்த அந்த வேலைக்கு கூலி வாங்காமல் இருந்தால் அது வந்து மகராக ஏற்றுக்கிட்டு என்னுடைய வந்து மகளை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு 8 வருஷம் வேலை பார்க்குறார். 8 வருஷமா 10 வருஷமானு தெரியல, வேலை பார்க்குறார். வேலை பார்த்து முடித்தவுடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே மனைவியை கூட்டிகிட்டு மூசா நபி வர்றாங்க. மூசா நபி மனைவியோடு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேறு ஒரு ஊரை நோக்கி போகிறாங்க. வேறு ஒரு பக்கம் குடியிருப்பதற்காக வேண்டி கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்லி அப்படி இந்த காலத்தில் நாடோடி மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மனைவியோடு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நெருப்பை பார்க்குறாங்க, தூரத்தில் பார்க்குறாங்க. பிரயாணத்தில் இருக்கும்போது நெருப்பு ரொம்ப தேவை. நெருப்பு வந்து உணவு சமைக்கிறதுக்கு தேவை, வெளிச்சத்துக்கு தேவை, குளிர் அடிக்கும் பொழுது அங்கனக்குள்ளே குளிர் காய்வதற்கு நெருப்பு தேவை. அப்போ நெருப்புங்கிற தீப்பெட்டி சிகார் லைட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ எங்கேயாவது நெருப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க, அதை வச்சு செய்வாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மூசா நபி இதுரா நாரன், மனைவியை அழைத்து கொண்டு அவர் வரும் பொழுது ஒரு நெருப்பை காண்கிறார். நெருப்பை காணும்போது இப்போ காலலி அகலிஹி, அவருடைய அகலிடத்தில் சொன்னார். கூட இருந்து மனைவி மட்டும்தான். அவர் யாரோட போயிட்டு இருக்கார், மனைவியோடு தான் போகிறாரு. அந்த மனைவிக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன, அகலுங்கிற வார்த்தை. இப்போ காலலி அகலிஹி, தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார் என்பதற்கு பதிலாக ஜௌஜத்திகின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லி அகலிஹிங்கிறார். அகலுன்னா மனைவின்னு அர்த்தம். இப்போ காலலி அகலிஹி, அவர் மனைவியிடத்தில் சொன்னார், குசு இங்கே நீங்கள் தங்குங்கள், நான் ஒரு நெருப்பை பார்க்குறேன், நான் போய் என்ன செய்கிறேன், எங்கே இருந்து அந்த நெருப்பு வருதுன்னு பார்த்து அதில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் எங்கே இருங்க அப்படின்னு மனைவியை தங்க வச்சுட்டு நெருப்பை தேடி போகிறார். இது வந்து 20வது சூறாவில் 10வது வசனத்தில் வருகிறது. 27வது வசனத்திலையும் 7வது வசனத்து 27வது சூறாவில் 7வது வசனத்திலையும் இதே விஷயம் வருகிறது. எப்படி வருகிறது, இது கால மூசா அலி அகலிஹி, மூசா தன் மனைவி இடத்துல சொன்னார், இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை காண்கிறேன், சாத்திக்கு மின்ஹாபி ஹபரின், அது குற்றிய செய்தியோடு நான் வருகிறேன், அல்லது அங்கிருந்து ஒரு தீப்பந்தத்தோடு வருகிறேன், நீங்கள் குளிர் காய்வதற்கு உதவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கே தங்க வச்சுட்டு போகிறார். போகும்போது என்ன செய்கிறாருன்னா மூசா வந்து அது அல்லாஹ் தன் வார்த்தையில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது கால மூசாலி அகலிஹி, மூசா தன்னுடைய அகலிடத்தில் சொன்னார். அகலுண்டா யார், மனைவி. அப்போ மனைவி அகலில் வருவாங்கன்னு இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் எல்லாரையும் அகல பைத்து இல்லைங்க ஆக்குறாங்க ஒரு கூட்டம். அதுக்கடுத்து வந்து 28வது சூறாவில் 29வது வசனத்தில் வருகிறது, ஃபலம்மா கலா மூசல் அஜல, மூசா வந்து அந்த தவணையை பூர்த்தியாக்குனது. தவணைண்டா என்ன, 8 வருஷம் உழைக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த 8 வருஷம் உழைச்சிட்டு மகரா கொடுத்துவிட்டு கல்யாணம் 8 வருஷம் உழைத்து விட்டு வரும்போது அந்த அஜலை அந்த தவணையை மூசா நிறைவு செய்த பொழுது சாரபி அகலிஹி, தன் மனைவியோடு பயணித்த பொழுது, மனைவியோடுங்கிறதுக்கு அல்ல பயன்படுத்துகிற வார்த்தை அகலு. சாரபி சௌஜத்தின்னு சொல்லலை,
இப்போ சாரபி அகலிஹி, தன் அகலோடு போனார். அகலோட கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனார்னு அர்த்தம். மனைவி பொண்டாட்டி மனைவிங்கிற அர்த்தத்துக்கு தான் என்ன செய்கிறது இந்த அகலுங்கிற வார்த்தை வருகிறது என்பது 28 29லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் வந்து லூத்தும் நபியும் ஒரு பக்கத்தில் நபியாக இருக்கிறாங்க. அவங்க வேறு ஏரியாவில், இவங்க வேறு ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்போ லூத்து நபியுடைய சமுதாயம் வந்து ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டதுனால அவங்கள அழிக்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான். அனுப்பும்போதே இன்னொரு வழின்னு சொல்லி அனுப்புகிறான், நீ போய் அவங்கள அழிச்சிட்டு வாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்து ஊரில் இப்ராஹிம் இருப்பார், அவரை பார்த்துட்டு அவருக்கு நற்செய்தி சொல்லிட்டு வாங்க, எப்படி உங்களுக்கு நல்ல புள்ள பிறக்க போகுது அப்படின்னு நற்செய்தியை சொல்லிவிட்டு அப்படியே போய் லூத்து நபி ஊரை போய் என்ன காலி பண்ணிடுங்க, அழிச்சிருங்கன்னு எல்லாம் சொல்லி அனுப்புகிறான். அனுப்புனது மலக்குமார்கள் வர்றாங்க. வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபிக்கு வந்து மலக்குன்னு தெரியலை, திடீர்னு வர்றாங்க, வெளியூர் ஆள் மாதிரி தெரிகிறது. அவர் விருந்தோம்பலுக்கு ரொம்ப பேர் போனவர் இப்ராஹிம் நபி. பொராக இலா அகலிஹி, உடனே தன்னுடைய அகலிடத்தில் போனார், மனைவி இடத்துல போனார். இப்போ ஜா அபி இஜிலின் சமீன், நல்ல கொளுத்த காளை கன்றை கொண்டு வந்தார், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மலக்குமார்கள்னு விளங்காமல், மலக்குமார்கள் சாப்பிட மாட்டாங்க, மலக்குமார்கள்னு விளங்காமல் அவர் பொரிச்ச இறைச்சியெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாருன்னு வருது. அதில் வரக்கூடிய 51 26 வரக்கூடிய வாசகம் என்னன்னு கேட்டால், பொராக இல அகலிஹி, தன்னுடைய அகலிடத்தில் சென்றார். அகலுண்ட யார்? மனைவி இடத்துல போகிறார். புள்ளையே பிறக்கலை, அப்போ தான் புள்ள பிறச்சதே வரப்போகுது. புள்ளையே இல்லை, அந்த மனைவி மட்டும் கிளவி மட்டும்தான் இருக்கிறது. அந்த கிளவி மட்டும் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த விஷயத்தை மலக்குமார்களுக்கு சாப்பாடை கொண்டாந்து வச்சார்னு வரும்பொழுது அந்த அகலுங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது? மனைவிக்கு தான் சொல்கிறது. அகலுன் நபின்னா, நபியுடைய அகலு என்றால் நபியின் மனைவி தான் ஃபஸ்ட்டு இடத்துல அவங்க தான் இருப்பார்கள். இந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மனைவி மட்டும்தான் இருந்தாங்க, புள்ளையே பிறக்கலை. ஏன் பிறக்கலைங்கிறோம்? புள்ள பெற செய்தியை சொல்லத்தான் வர்றாரு, உனக்கு இனிமேல் தான் புள்ள பிறப்போகுது. அந்த அம்மா என்ன செய்யும்? அலிதுவான அஜூசுன், நான் கிழவியாக இருக்கும்போது நான் புள்ள பெறுவேனா? ஹாதா பாலி ஷேகா, என் புருஷன் வேறு கிழவனாக இருக்கிறாரு, இன்னஹாதால ஷெய்வுன் அஜி, பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்கன்னு வேறு வருது. அப்படின்னா புள்ளக்குட்டி கூட இல்லை. புள்ளக்குட்டி இல்லாமல் பொண்டாட்டி மட்டும் இருக்கும் பொழுது அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, ஃபராக இல அகலிஹி, அவருடைய அகலிடத்தில் போனார், மனைவிடத்தில் போனார். என்ன வச்சுக்கிற சாப்பாடுன்னு கேட்டார், வாங்கி கொண்டாந்து மலக்குமாருக்கு கொடுத்தாரு. பிறகு மலக்குன்னு அறிஞ்சிக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களாம், தஅஜபீனமின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையிலே நீ ஆச்சரியப்படுகிறாய், ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அலைக்கும் அஹ்லல் பைத்தி, அஹ்லுல் பைத்தாகிய உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஹ்லுல் பைத்துன்னா அஹ்லுல் பைத் இப்ராஹிம், இப்ராஹிம் வீட்டார் மீது உண்டாகட்டுமாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அஹ்லுல் பைத்துங்கிற வார்த்தையை யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க மலக்குமார்கள்? இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவிக்கு நற்செய்தி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அஹ்லுல் பைத்துன்னா அஹ்லுல் பைத் இப்ராஹிம், அஹ்லுல் பைத் நபி யாரை பற்றி பேசுகிறோமோ அதை சேர்த்துக்கிறணும். மூசாவுடைய அஹ்ல பைத்துனா அஹ்ல பைத் மூசான்னு வச்சுக்கிறணும். அஹ்ல பைத் இப்ராஹிமை பற்றி பேசுனா அஹ்ல பைத்துனா அஹ்ல பைத் இப்ராஹிம்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக, அலைக்கும் உங்கள் மீது ஏற்படட்டுமாக, அஹ்லல் பைத்தி, இப்ராஹிமுடைய அகல பைத்துகளே. இப்ராஹிம் நபியுடைய அகல பைத்துன்னு எத்தனை பேர் இருந்தாங்க? அது மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த ஒத்த மனைவி தான் இருக்கிறாங்க. இப்போ தான் புள்ள பெறுற செய்தியை சொல்லப்படுகிறது. அப்போ என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்ராஹிம் நபி மனைவிக்கு மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை அகல பைத்து. அப்போ அகல பைத்தில் மனைவி வரமாட்டாங்கன்னு இப்படி சொல்கிறாங்க இவங்க. அகல பைத்தில் இப்போ அலி வருவாருங்கிறது அந்த ஹதீஸில் வருது, அவர் மட்டும்தான் வருவாருன்னு இப்படி சொல்கிறீங்க, அதானே பிரச்சனை. அவர் வருவார் தான், ஃபாத்திமா வருவாங்க தான், ஆனால் அவர் மட்டும்தான் வருவார்னு இப்படி சொல்கிறீங்க. இது வந்து அவருடைய மனைவிமாருக்கு எல்லாம் சொல்லி காட்டுறானே. அண்ணன் சொல்ல போனால் 33வது வசனத்தில் 32 33 33வது சூறாவில் 32 33 வசனங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், யா நிசான் நபி, நபியுடைய மனைவிமார்களே, மனைவிமாரையே கூப்பிட்றான்ல இங்கே, இப்படி கூப்பிட்றான். யா நிசான் நபி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதி மினன் நிசாயி, பெண்களில் நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை, இனித்த கை துண்ண, நீங்கள் அல்லாவை அஞ்சி நடந்தீர்களே ஆனால் மற்றவங்களை போல கிடையாது, உங்களுக்கு மேலான அந்தஸ்து இருக்கிறது. ஃபலா தகலரபில் கவுலி, நீங்கள் குலைந்து பேசி விடாதீர்கள். இப்போ எத்துமா அல்லதி ஃபி கல்பிஹி மரதுன், உள்ளத்தில் நோய் உள்ளவன் தப்பான எண்ணம் கொள்வான். ஒ குல்ன கவுலன் மஅரூஃபா, அழகான சொல்லை சொல்லுங்கள். ஒ கர்ணஃபி உயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள். ஒலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாகிலியத்தில் ஊழ, அறியாமை காலத்தில் அலைந்து திரிந்தது போல நீங்கள் திரியாதீர்கள்.
சொல்லிட்டு வாக்கிமின சலாத்தை தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்தின ஜக்காத்தை கொடுங்கள், வாத்தியன் அல்லாஹு ரசூலகு அல்லா ரசூலு கட்டுப்படுங்கள். இப்படி சொல்லிட்டு முத்திரை வைக்கிறான். அல்லாஹ் எப்படி வைக்கிறான்? இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் விரும்புகிறான், லி யுதுஹிப அன்குமுர் ரிஜிஸ, அசுத்தங்களை உங்களை விட்டு போக்க நினைக்கிறான். அகலல் பைத்தி, அகல பைத்துகளே, அகல பைத்துன்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை அகல பைத்துன்னு நல்லா கூப்பிடுறாங்க. யா நிசான் நபின்னு கூப்பிட்டு என்ன செய்கிறான்? இதெல்லாம் ஒழுங்காக நடங்க. எதுக்கு இந்த உங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு இல்லாத கெடுபிடி எதுக்கு என்றால், மற்றவங்களுக்கு இல்லாத கூடுதல் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு ஏன் என்று சொன்னால், லி யுதுஹிப அன்குமுர் ரிஜிஸ் அகலல் பைத்தி, அகல பைத்தாகிய உங்களை விட்டும் அசுத்தத்தை நீ சுத்தப்படுத்த வேண்டும். ஒய் தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை நன்கு பரிசுத்தமாக்கணும், மற்ற பெண்கள் மாதிரி இல்லாமல் தூய வாழ்க்கைக்குரியவர்களாக உங்களை ஆக்கணும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த விதியை போடுகிறான். அப்போ இதில் அகல பைத்துன்னு அல்லாவே பச்சையாக சொல்கிறான். யாரை பற்றி? யா நிசா நபின்னு கூப்பிட்டு சொல்கிறான், நபியின் மனைவிமார்களே. அப்போ அகல பைத்தை பேணிக்கொள்ளுங்கள், அகல பைத்தை கவனியுங்கள்னா, அப்போ கவனியுங்கள்ங்கிறது இங்கே களிமா எப்படி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா, வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா, வ அஷஹது அன்ன அலியன் வலியுல்லா, வ அஷஹது அன்ன ஆயிஷத்தை வ அபா பக்கரின் கானா காஃபிரின்ங்கிறாங்க. அபூபக்கர் அவங்களோட மகள் ஆயிஷா 2 பேரும் காஃபிராக இருந்தார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ தான் ஷியாவாக ஆக முடியும். அப்போ அவங்க இப்போ யார் அகல பைத்துன்னு அல்லாஹ் குரானில் நடிச்சான்னு சொல்கிறானோ அவங்கள காஃபிருங்கிறாங்க. அலியோட சண்டைக்கு போன ஒரு காரணத்துக்காக வேண்டி, அலி நியாயம் கேட்டு சண்டைக்கு போனதுக்காக வேண்டி. உஸ்மானுடைய கொலையில் ஆரம்பத்தில் ஆயிஷா நாய் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் பிறகு வந்த தகவல்கள் இவர் பக்கத்தில் வைத்திருந்ததெல்லாம் வைத்து பார்த்து விட்டு நியாயம் கேட்டு போனதுக்கு உள்ள பட்டம் என்னன்னு கேட்டால் காஃபிரு. ஆயிஷா நாயி காஃபிரு, அபூபக்கர் காஃபிர். ஏன் காஃபிரு? இவருக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சி அவர் பறிச்சுக்கிட்டாராம், அதனால் அவர் காஃபிரு. இந்த அம்மா சண்டைக்கு போனதுனால இவங்க காஃபிரு. மூமின்களுடைய தாயாரை பற்றி உள்ளவங்க நற்சான்று என்ன வச்சுக்கிறாங்க? அந்த அகல பைத்துன்னு ஹசன் ஹுசைன் இந்த பஞ்சா தான் அகல பைத்து இந்த ஆக்கிவிட்டானுவோம். அகல பைத்துனா முதல்ல மனைவிப்பா. ரசூல் குரானில் அகல பைத்துங்கிற வார்த்தையை மனைவிக்கு மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான். குரானில் எப்படி சொல்கிறான்? இல்லை யுதுஹிப அன்குமுர் ரிஜிஸ் அகலல் பைத்தி, அகல பைத்துகளே. அகல பைத்துனா அகல பைத்து நபி, இந்த இடத்துல அகல பைத்து முகம்மது, அந்த வசனத்தில் அகல பைத்து இப்ராஹிம் அப்படின்னு அர்த்தம். 33ஆவது சூறாவில் வருகிறது. அதே மாதிரி அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 4793ஆவது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சலாம் சொல்லுவோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொல்ல மாட்டாங்களாம். மனைவிக்கு ஆயிஷா நாயகி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனைவிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. மனைவிக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வன் தலக்கையிலா ஹுஜரத்தி ஆயிஷாவுடைய அறைக்கு சென்றார்கள். அனஸ் அறிவிக்கிறார். கால சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அகலல் பைத்து, அகல பைத்துகளை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகன்னு ஆயிஷாவை குறிப்பிட்டு சொல்லிவிட்டாங்க. அப்போ எந்த மனைவி வீட்டுக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அகலல் பைத்தும்பாங்க. அகல பைத்துனா மனைவி தான் ஃபஸ்ட்டு அகல பைத்தில். அப்போ உம்மஹாத்துல் முஃமின்களுடைய அன்னையராக இருக்கிறாங்களே அவங்க தான் அகல பைத்தில் முதல் இடத்தில் இருப்பார்கள். இன்னும் பலர் வருவார்கள். யாரெல்லாம் வருவார்கள்னு நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மனைவி வரமாட்டேங்கிறாங்களே. இந்த கபர் வணங்கி கும்பலில் ஒரு சாராரு, இந்த ஷியாக்களில் ஒரு சாராரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் அகல பைத்து கிடையாது, ஹசன் ஹுசைன் தான் அகல பைத்துன்னு சொல்கிறாங்களே. அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அப்போ புகாரில் 4793ஆவது ஹதீஸில் வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் வீட்டுக்கு செல்வார்களேயானால் என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அகலல் பைத் என்று சொல்வார்கள். அப்போ அகல பைத்து மனைவி தான், மனைவிக்கு உண்டு என்று இதில் என்ன செய்கிறோம்? பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னார்கள்ல, ஒரு சாரார் நினைச்சாங்க அவதூறு சொன்னாங்க. இந்த அவதூறுலேருந்து அல்லாஹ் பரிசுத்தமாக்கி அவதூறு சொன்னவர்கள் தான் அவதூறு என்று நிரூபித்து கசையடி கொடுத்து ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் என்பது அல்லாஹ் நிரூபித்து விட்டான். அது நம்ம எல்லாம் அறிந்த விஷயம். அந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மீது அவதூறு சொன்னவர்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருகிறது. இந்த மாதிரி என் மனைவியின் மீது இப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லும் பொழுது புகாரில் 2637ஆவது ஹதீஸுடைய கடைசி வரியில் என்ன வரும்னு கேட்டால், மை யஅதுருனா ஃபீ ரஜுலின் பலகனி அதாஹு ஃபி அஹ்லி பைத்தி, என் அஹ்லு பைத்து சம்பந்தமாக என்னை நோயினைப்படுத்துகிறார்களே. ஆயிஷா நாயகி விஷயமாக சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகியின் மீது ஒரு முனாஃபிக் என்பவன் அவதூறு சொல்லி திரியும் பொழுது அதை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனசு வெதும்புகிறது, கவலைப்படுறாங்க.
அதை அதை சொல்கிறாங்க. இதுக்கு யாராவது எனக்கு வந்து நியாயம் வழங்குவீர்களா, அவனை ஏதாவது நீங்கள் செய்வதற்கு வருகிறீர்களான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வார்த்தையை போடுறாங்கன்னு கேட்டால், மை யதிருனா ஃபி ரஜுலின் பலகனி அதாஹு ஃபி அஹ்லி பைத்தி, என் அகல பைத்து விஷயமாக இந்த பழி சொன்ன நேரத்திலும் கூட அகல பைத்துங்கிறாங்க. ஆயிஷா நாயகி பழி சொல்லி இனிமேல் தான் வசனம் இறங்கி தூய்மைப்படுத்த போகிறது. பள்ளி சொல்லி இருந்த நேரத்தில் கூட ரசூல்லா பயன்படுத்தின என் அகல பைத்தை வந்து இந்த மாதிரி தொல்லைப்படுத்துகிறானே என்று ரசூல்லா வந்து யூஸ் பண்ணுறாங்களே. அப்போ அகல பைத்து யார் இங்கே? ஃபாத்திமா மேலையா பழி சொன்னாங்க, வேறு அலி மேலே சொன்னாங்களா? இது யாரை குறிக்குது? ஆயிஷா நாயகி தான் குறிக்குது. அப்படி முழு சம்பவத்தை சொல்லும்போது அந்த ஹதீஸுடைய கடைசி வார்த்தை வந்து இருக்கிறது. அது மாத்திரம் சொல்லலை, அகல பைத்துன்னு வர சொல்கிறாங்க. இப்போ வல்லாஹி மா அலிம்து மின் அஹ்லி, என்னுடைய அகல் விஷயமாக எந்த இல்லா ஹைரன், நன்மையை தவிர எதுவும் நான் அறியவில்லை. என் மனைவி விஷயமாகன்னு சொல்கிறதுக்கு பதில் அகலுங்கிறாங்க. மா அலிம்து மின் அஹ்லினா மின் ஜவுஜி, என் மனைவி இடத்தில் நான் அறியவில்லை, இல்லா ஹைரன், நன்மையை தவிர வேறு ஒன்றையும் நான் அறியவில்லைன்னு சொல்லிவிட்டு, இவங்க என் அகல பைத்து விஷயமாக என்னை நோவினைப்படுத்துகிறார்களே, அவங்கள தட்டி கேட்க மாட்டீங்களான்னு சஹாபாக்கள்கிட்ட ரொம்ப ஒரு முறையிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து புகாரில் வந்து 2637 ஹதீஸில் கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அகல பைத்து என்று ஒன்று இருக்கிறது. அகல பைத்தை நம்ம மதிக்க வேண்டும் என்று எப்படி மதிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அகல பைத்தும் ஒன்று இருக்கிறது. அந்த அகல பைத்துங்கிற அந்த வாதத்தை வைத்து கொண்டு தான் ஆட்சி அவங்களுக்கு தான், ஹசனுக்கு தான் ஆட்சி, ஹுசைனுக்கு தான் ஆட்சி, அலிக்கு தான் ஆட்சி, அலி பரம்பரைக்கு தான் ஆட்சி, 12 இமாம்கள் தான் ஆட்சி, அந்த பரம்பரை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு தனி சித்தாந்தத்தை உண்டாக்கி விட்டாங்களே. அப்போ மனைவிமார்களெல்லாம் கழிச்சு விட்டாங்களே, அதை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அகல பைத்து விஷயமாச்சா? இப்போ அகல பைத்து விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒரு போதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. அகல பைத்து யாருங்கிறது இப்போ